ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நேற்று ஒரு சில காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியல. நிறைய பேர் இன்பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, மெயில் கூட பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நாள் ஆப்சென்ட் ஆனால் கூட வந்து இவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்காங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சேர்க்காத ஒரு சுவையான சட்னி தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. ஸோ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் உளுந்து மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். காய்ந்த மிளகாய் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா காரமாக இருக்கும். காரம் கம்மியாக இருந்தால் 6 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 அல்லது 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 நறுக்கி சேர்த்துருக்கேன், அதனால கூடுதலாக இருக்குது. எள்ளு வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சட்னிகளில் எள்ளு அடிக்கடி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இந்த சட்னியை லைட்டாக கருகிடாமல் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் வந்து மாறிடுச்சு. இது கூட ஒரு கொத்தளவு பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ கட்டாயம் இந்த மாதிரி சில சட்னிக்கு சின்ன வெங்காயம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு வந்து டைரெக்டாக சத்து கிடைக்கும். இதை வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் மட்டும் வதக்கினீங்கன்னா போதும். நிறம் மாற வேண்டிய அவசியமும் இல்லை. ஓரளவுக்கு அந்த வெங்காயத்தோட வெளிப்புறத்தோல் வந்து வதங்கினா போதும். இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது கூட புளி சேர்க்க போகிறோம். புளி வந்து நம்ம டைரெக்டாக சேர்க்காமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சும்மா ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து லைட்டாக கரைச்சி அதோட தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி அதோட தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். இதுக்கிடையில் நான் இந்த சட்னி என்ன போட்டு செய்ய போகிறேன்னா, சிவப்பு குடமிளகாய் போட்டு தான் செய்ய போகிறேன். இது வந்து ரெட் பெல் பெப்பர், கேப்சிகம், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் என்னென்ன சத்து இருக்குங்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கட்டாயம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது சீசன் கிடைக்கிறப்ப வாங்கி போலுங்க. இது ஆல் டைம் வந்து இந்த மிளகாய் கிடைக்கும், அதனால் நீங்கள் இது வாங்கி சேர்த்துக்கோங்க. இந்த கலர் தான் சேர்க்கணும்னு இல்லை, எல்லோ, க்ரீன் எது வேணாலும் சேர்க்கலாம். எது நமக்கு கிடைக்குதோ அது சேர்த்துக்கோங்க. பட் கட்டாயம் உங்கள் உணவுகளில் இந்த மாதிரி சட்னி ஃபார்மேட்டில் சேர்க்குறப்ப நம்ம டேரெக்டாக இதை சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம இப்போது சமையல் எதோடையாவது சேர்த்தோம்னா தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த சட்னியை சேர்க்குறப்ப நம்ம உடம்புல இது டேரெக்டாகவே போயிடுது. அதுக்காக தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த மிளகாய் 1 எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே பச்சை குடமிளகாயில் ஒரு சட்னி போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரை பண்ணணும்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த சட்னியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மிளகாய் வந்து லைட்டாக இந்த வெங்காயம் இதோட வந்து மிக்ஸ் ஆனிச்சுன்னா போதும். பொதுவாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து அதிகமாக வதக்க வேண்டாம். நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்துக்காக தான் இதெல்லாம் சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் ஒரு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு தடவை வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவு உப்பு போட்டுக்கோங்க. அரைச்சிங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக தக்காளி சட்னி எவ்வளோ சுவையாக இருக்குமோ அதை விட இது சுவையாக இருக்கும். இந்த மிளகாயில் அரைச்ச சட்னி தானான்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னா, அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நான் அதை வந்து ஆற வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுருங்க. இப்போ நான் அதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை ஆற வச்சதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம வழக்கம் போல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பட்ஸ் டு ப்ளூமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.